உங்களை ஒருத்தன் 6 மாசம் பிரிஞ்சிருந்தான்னா 6 மாசம் கழிச்சு திரும்பி வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லாத பல உயர்வுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு முறை உங்களை பிரிந்து விட்டு அவன் பார்க்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4 வாரத்தில் ஒரு 4 பிளாக் எதெல்லாம் மனுஷன்ட்ட அடைச்சிருக்கு, அந்த பிளாக் ஓபன் பண்ணி விட்டா எப்படி தண்ணி பாயின்னு பேச போறேன். இந்த வாரத்தில் ஒரு பிளாக், ஒரு தடை, மறுபடியும் தோண்டினான்ல, தோண்டின உடனே உள்ள இருக்க தண்ணி வெளியே வந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வாரம் நாம் செய்தியை கேட்கும் போது இந்த அடைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்ணு போட்டு மூடப்பட்டிருக்கிறத எடுத்து விடும் போது உங்க அப்பா ஏற்கனவே தோணுனது கை தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. ஆமென். ஆபிரகாம் ஏற்கனவே பண்ண வேலை இப்ப வெளியே வருது. சிலுவையில் ஏற்கனவே முடிச்ச வேலை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கை வெளியே வரப்போகுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த இரவிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிப்போம் திரும்ப அந்த வசனத்தை. 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி, எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து வாசிங்க. வர வர விருத்தி அடைந்து ஆமென் மகா பெரியவனானான். ஆமென். கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களே பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யாக்கோபு பணக்காரன். இவங்க 3 பேர் தான் கோத்திர பிதாக்கலாம். விளங்குமா சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள கோத்திர பிதாக்களை போடுன்னு போட்டா எப்படி போட்டிருப்பாங்க சொல்லுங்க? யோபு. யோபு என்னங்க சார், யோபு பணக்காரன் இல்லை சார். அந்த யோபு இல்ல, எல்லாம் அழிஞ்ச பிறகு இருந்தான் பாரு ஒரு யோபு. இதான் இவங்க புத்தி. எவன் காலில் இருக்க செருப்பு தேஞ்சிருக்கோ அவன் தான் கோத்திரப்புதா, இவங்க கணக்கு. ஆனா அவரு கணக்கு எவன் டப்போட டப்பு கோத்திரப்புதா. ஆமென் சொல்லுங்க. கோத்திரப்புதான்னா பணம் வந்தாலும் ஒரு விஷயமே கிடையாது. அதாங்க மைண்ட் செட்டு. நேற்று பாருங்க, கோயம்புத்தூருக்கு வண்டியை ஓட்டுறானா எங்கெங்கயோ ஊட்டி கீட்டிக்கெல்லாம் கூட்டி போயிட்டு கடைசியில் 9 மணிக்கு, என்ன நைட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போகிற மாதிரி கூட்டு போயிட்டாப்புல கடைசியில். அப்புறம் பாதிக்கு மேலே தான் சரி இந்த ஜிபிஆர்எஸ் போட்டு விட்டு சரி போகலாம் அப்படின்னு போட்டால் என்ன சொல்லுது, நீங்கள் நேராக போக வேண்டியது லெஃப்ட்டுக்கு போயிட்டீங்க, டோன்ட் வரி, லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டில் போய் நேராக போங்க. லெஃப்ட்டுக்கு போங்க, ரைட்டுக்கு போயிட்டேன், பரவாயில்ல, அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் சுற்றி அப்படி வந்துருங்க. ஒரு இடத்துல லெஃப்ட்டில் நான் கட் பண்ணணும், நேராக போயிட்டோம். அது என்ன சொல்லுது, ரைட்டில் கட் பண்ணுங்க, ரைட்டில் கட் பண்ணு, திரும்ப லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க, திரும்ப ரைட்டில் கட் பண்ணுங்க, திரும்ப ரைட்டில் கட் பண்ணுங்க, என்ன வந்தது இப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க. நான் யோசித்தேன், நம்ம ஊர் பாஸ்டர்ஸ்